ரணிலுக்கு சிஐடியிடமிருந்து பரந்த அவசர அழைப்பு. தென்னிலங்கையில் மீண்டும் மகிந்த நாமம். விஜயராம இல்லத்தில் அவரை பார்த்து கதறி எழுத பெண்கள். எரிபொருள் குறைப்பு தொடர்பில் அரசாங்கம் இன்று வெளியிட்ட அறிவிப்பு. மகிந்தவின் உரிமைகளை மீட்க நாமல் புதிய பாதையில். சுமந்திரனை பார்க்க பாவமாக உள்ளது, சபையில் கேள்விக்குள்ளாக்கிய அமைச்சர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் அம்பலமாக போகும் சஜித்தின் மறைக்கரம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 6ஆம் மாதம் 11ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். சுகாதார அமைச்சர் ஹெக்லி ரம்புகவெல்ல தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் முன்னிலையாகியிருந்தார். மேலும் கடந்த 4ஆம் திகதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக செயலாளரான சாண்டா பெரேரா குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அளிக்கப்பட்டிருந்தார். கடந்த அரசாங்க ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள், மோசடிகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் பின்னணியில் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுமந்திரனின் கடையடைப்பு போராட்டத்தின் எதிரொலியாக மஹிந்த ராஜபக்ஷவின் நாமம் தனி சிங்கள பகுதிகளில் மேலெழும்ப ஆரம்பித்துள்ளதாக யுத்த வெற்றியின் நாயகன் என்றெல்லாம் பேசுபொருளாக்கப்பட்டுள்ளதாகவும் நடுநிலை வகிக்கும் சிங்கள புத்துஜீவிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். கடையடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை முதல் மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம வீட்டுக்கு அவரை சந்திக்க தேரர்கள் மற்றும் சிங்கள பெரும்பான்மையின கட்சிகளின் உறுப்பினர்கள் சென்று வருவது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. இவ்வாறான பதிவுகளால் சிங்கள சமூகத்தில் பிற்போக்கான சிந்தனையாளர்களின் பல்வேறான பேச்சுக்கள் இனத்துக்கிடையிலான சில சலசலப்புகளை ஏற்படுத்துமா என்ற அச்சம் சூழ்ந்துள்ளதாக நடுநிலை வகிக்கும் சிங்கள புத்திஜீவிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நேற்று அனுராதபுரத்தில் இருந்து 2-3 பேருந்துகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை பார்ப்பதற்காக பரிசு பொருட்கள் மற்றும் உணவு பண்டங்களுடன் பலர் வருகை தந்திருந்தனர். இக்காட்சிகள் தென்னிலங்கை ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களிலும் ஒளிபரப்பும் செய்யப்பட்டன. இவ்வாறான செயற்பாடுகள் ராஜபக்ஷக்கள் மீது தற்போது பெருமளவிலான மக்களுக்கு இருக்கும் வெறுப்பான மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் நேற்றைய இந்த சந்திப்பின் போது மஹிந்தவை பார்க்க வந்த மக்களின் முன்னிலையில் ராஜபக்ஷக்களின் தீவிர விசுவாசியான திஸ்ஸ குட்டியாராச்சி பேசும் போது நாம் இன்னும் துட்டகை முழு மன்னனை ஏன் மறக்காமல் இருக்கின்றோம்? அவர் யுத்தம் செய்து நாட்டு மக்களை காப்பாற்றியதால் தானே. அதே போலதான் மஹிந்தவும் பிரிவினைவாத போரை முடிவுக்கு கொண்டு வந்த மக்களை காப்பாற்றியதால் அவரும் அரசர்தான் என்று வந்திருந்த மக்களை அவசரப்படுத்தும் வகையில் உரையாற்றியுள்ளார். அதோடு மஹிந்த லொஹான் ரத்வதையின் இறுதி கிரியைக்கு சென்றிருந்த போது சில பெண்கள் அவரின் காலை பிடித்து கொண்டு கதறி எழும் காணொலியும் சமூக ஊடகங்களில் காண கிடைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடாத்தப்பட்ட காலத்தில் அரசாங்கத்தில் 3ஆம் தரத்தில் இருந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சித் மதும பண்டார தொடர்பில் நிறைய ரகசியங்கள் சொல்ல வேண்டியுள்ளது என அமைச்சர் நலிந்து ஜெயதீச தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துணை அமைச்சர் ஓய்வு பெற்று மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து விவாதம் நடத்த கூறினார். எங்களுக்கும் அதழகம் சொல்ல முடியும் என கூறியுள்ளார். இன்று தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துணை அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடாத்தப்பட்ட போதும் அதன் பின்னர் அரசாங்கத்தை கொண்டு நடத்திய சஜித் மற்றும் அவரின் குழுவினர் மேற்கொண்ட விசாரணைகள், கைது செய்யப்பட்ட அவர்களின் விவரம் மற்றும் எண்ணிக்கை குறித்த விசாரணைகளுக்கு என்ன நடந்தது என்ன அனைத்தையும் எங்களுக்கு அவர்களிடம் கேட்க வேண்டியுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் இணைந்து நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர சொல்லுங்கள் என்றார். இதற்கு முன்னர் நாம் நாடாளுமன்றில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்களுக்கு மேலதிகமாக பல கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு இருக்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனின் நினைக்கு தனக்கு பாவமாக இருப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இவர்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க கூறுங்கள், இவர்களால் அதிக பிரச்சனையாக உள்ளது. நேற்றைய கதவடைப்பின் மூலம் வடக்கு கிழக்கு மக்கள் இனவாத அரசியல் செய்பவர்களுக்கு சரியான பாதையை காட்டியுள்ளதோடு பாடத்தையும் கற்பித்துள்ளனர். ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் மக்கள் இனவாதத்தை எதிர்த்தே வாக்களித்தனர். இதன்படி கதவடிப்பு என கூறி பல்வேறு நடவடிக்கையில் இவர்கள் குதித்திருந்தனர். வடிக்கும் என நினைத்து இவர்கள் கொண்டு வந்த கதவடிப்பு போராட்டம் புஷ்வடிக்காய் போயுள்ளது. சுமந்திரனை நீண்ட காலமாக பார்த்து வருகின்றேன், நடுநிலையாக இருப்பதாக கூறி இனவாதத்தை தூண்டும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார். அவரை நினைக்க பாவமாக இருக்கின்றது. அவருக்கு நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு மக்கள் சரியான பாடத்தை கற்பித்துள்ளனர். நடுநிலையாக செயல்படும் ஒரு அரசியல்வாதியாக சுமந்திரனை நாம் நினைத்திருந்தோம். ஆனால் பாலடைந்த இனவாதத்தை தனது அரசியல் இருப்புக்காக பயன்படுத்தி மூக்குடைந்து போனார். இன்று இந்த நாட்டை நாசப்படுத்தியவர்கள் வெள்ளையாடையை அணிந்து கொண்டு நல்லவர்களைப் போல கதைக்கின்றனர். தெற்கிலும் வடக்கிலும் இனவாதத்தை தூண்டி அரசியல் செய்பவர்களுக்கு இது சரியான பாடம். இதற்கு இனியும் இடமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் விலையை குறைக்க முடியாமைக்கு கடந்த கால அரசாங்கங்களே காரணம் என எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடும் நிறுவனங்களுடன் கடந்த அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியன் ஆயில் நிறுவனம், RM பார்க் தனியார் நிறுவனம் மற்றும் சினோபிக் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களால் எரிபொருள் விலையை குறைத்தால் அந்த நிறுவனங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சட்டவிரோத சலுகைகளை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள ராஜபக்ஷ தரப்பு வேறு வழிகளை தேடுவதாக அரசியல் தரப்புகளில் பேசுபொருளாகியுள்ளது. இதன்படி நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஒரு சொகுசு மாளிகையை வழங்க பிக்குகள் குழு முன்வந்துள்ளதாக கூறியுள்ளார். இருப்பினும் அவர்களில் எந்த பிக்குகள் குழு முன்னிலை வகித்தனர் என்பதை வெளிப்படுத்தாமல் நாமல் கவனமாக இருந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட சட்டமூலத்துக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளில் இணைவதாக ரணில் விக்ரமசிங்கவும் மைத்ரிபால ஸ்ரீசேனவும் ஆரம்பத்தில் அறிவித்திருந்தனர். இந்த விடயத்தில் அவர்கள் தனித்தனியாக விவாதங்களை நடாத்தியதாக ஊடக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இருப்பினும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சட்டமூலத்தை எதிர்க்காததால் ராஜபக்ஷ மற்றும் அவரது குழுவின் திட்டங்கள் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொதுஜன பெரமுனவின் கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு திட்டத்தின் கீழ் பல பகுதிகளில் மக்கள் சந்திப்பை தற்பொழுது ஏற்பாடு செய்து வருகின்றது. இதில் இன்றைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிக்கும் முகமாக பல கருத்துக்களை வெளிப்படுத்தப்படுகின்றது. இவை இவ்வாறு இருக்க, ஸ்ரீரந்தி ராஜபக்ஷ தற்பொழுது பொதுவெளியில் வராமை குறித்து அரசியல் பார்வையாளர்கள் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற மஹிந்தவுடனான நிகழ்வில் வழக்கம் போல் மஹிந்தவின் அருகில் ஸ்ரீரந்தி ராஜபக்ஷ இருக்கவில்லை என்றும் மஹிந்தவுக்கு பாதுகாவலராக உள்ள உதவியாளர்கள் மட்டுமே காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.